குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? எஸ் மேம். குட் மார்னிங் மேம். ஸோ வேற ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு கிளாஸ். சரிங்களா? ஸோ நாலுல இருந்து நம்ம சேம் கரெக்ட் டைமிங்க்கு நம்ம இது. ஓகே மேம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஒரு டாபிக் இருக்குன்னு சொன்னல, புக்ல அந்த லெசன்ல ஒரு டாபிக் இருக்கு, கெமி ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ். அதை முடிச்சுட்டு நம்ம சம்மரி ஆஃப் த லெசன் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். முடிஞ்சா பார்க்கலாம், ஏன்னா நாளைக்கு கூட அதை வச்சுக்கலாம். இல்லை ரஷ் பண்ண வேண்டாம். ஸோ கெமி ஆஸ்மாட்டிக் இன்னைக்கு நம்ம போட்டோசிந்தசிஸ் அந்த லெசனோடைய லெக்சர் நம்பர் 7 பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கெமி ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ்னா என்னதுன்னா, ஹைட்ரோஜன் அயான்ல கொஞ்சம் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும் H+ அயான்ல. அந்த எனர்ஜி ஸ்டோர்ட் இருக்குல்ல, அது ஏடிபியா ஃபார்ம் பண்றதுதான் கெமி ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி. ஹைட்ரோஜன் அயான்ல ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜி என்னவா மாறுதா? ஏடிபியா மாறுது. இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கெமி ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, கொடுத்துருக்காங்களா? என்னோட ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன்னா, the process in which the energy stored as a hydrogen ion gradient across a membrane is used to synthesize ATP from ADP and PA. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ATP எங்க வருது. ADP அடினோசின் டைபாஸ்பேட்ல இருந்து ஒரு இன்னொரு பாஸ்பேட் ஆட் பண்ணா நம்மளுடைய அடினோசின் ட்ரைபாஸ்பேட் கிடைச்சிடும். கரெக்டா? ஏடிபி கிடைச்சிடும். இந்த ஏடிபி அந்த ஏடிபில பைய அதை சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அதுதான் எங்க இருந்து வருதுன்னா ஹைட்ரோஜன் அயானுடைய கிரேடியன்ட் கிட்ட இருந்து H+ கிட்ட இருந்து வருது. H+ கிட்ட இருந்து வருது. அது அந்த ப்ராசஸ் நடக்குதுல, அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மெம்பரெயின்ல ஹைட்ரோஜன் அயான் இருக்கும். அந்த ஹைட்ரோஜன் அயான்ல இருந்து அந்த ஹைட்ரோஜன் அயானுக்குள்ள எனர்ஜி இருக்கும். ஏன் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஒரு மெம்பரெயின்ல ஹைட்ரோஜன் அயான் இருக்கும். ஆப்போசிட் சைடு ஆஃப் மெம்பரெயின்ல செல் குளோரோபிளாஸ்ட் இருக்குல்ல. சோ நான் அந்த மெம்பரெயின் எங்க இருக்குன்னு சொல்றேன். இந்த மெம்பரெயின் குளோரோபிளாஸ்ட் இல்லைன்னா மைட்டோகாண்ட்ரியா, ரெண்டுத்துலயும் அந்த சேம் ப்ராசஸ் தான் நடக்கும். இங்க நம்மளோட கிளேஸ் குளோரோபிளாஸ்ட் தான். ஓகேங்களா? சோ மைட்டோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்ட்லயும் அதோட இன்னர் மெம்பரெயின்ல ரெண்டு சைட்லயும் மேலயும் கீழேயும் என்ன ஆகும்னா சில ஹைட்ரோஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் ஹைட்ரோஜன் அயான் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ஹைட்ரோஜன் அயான்ல கொஞ்சம் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த எனர்ஜியை நம்ம ஏடிபி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அந்த ப்ராசஸ் பேர் தான், இந்த டோட்டல் ப்ராசஸ் பேர் தான் கெமி ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு அவுட்டர் ஸ்கெட்ச் மாதிரி கொடுத்துட்டேன். இல்லைன்னா நான் டீட்டெயில நடக்குதுன்னு சொல்லி பாக்குறேன். கெமி ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ்னா என்ன? அக்ராஸ் தி மெம்பரைன் ஒரு ஹைட்ரோஜன் அயான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஹைட்ரோஜன் அயான்ல எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். that energy is used to synthesize ATP. அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிளானதுதான். இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்லயும் நடக்கும். இங்க கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம புக் ரீட் பண்ணிக்கலாம். This is a process in which energy stored as a hydrogen ion gradient across a membrane is used to synthesize ATP from ADP and PA. The enzyme which use the energy is called ATP synthase. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வர்றதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு என்சைம் தேவைப்படும். அப்பதான் அந்த ரியாக்ஷன் சீக்கிரமா கொண்டு போக முடியும். அந்த என்சைம் பேர் என்னதுன்னா ஏடிபி சிந்தேஸ். ஏடிபியை உருவாக்குறதுனால அது ஏடிபி சிந்தேஸ். ஓகேங்களா? An energy or power source is the difference in the concentration of H+ on opposite sides of the membrane. இந்த மெம்பரைன் எங்க இருந்து வருதுன்னா இன்னர் மெம்பரைன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இல்லைன்னா குளோரோபிளாஸ்ட். நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். மைட்டோகாண்ட்ரியா அதுக்கப்புறமா குளோரோபிளாஸ்ட்ல ஒரு ப்ராசஸ் நடக்கும், கெமி ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ். அது எப்படி நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். மைட்டோகாண்ட்ரியா இல்ல குளோரோபிளாஸ்டோடைய இன்னர் மெம்பரைன்ல ரெண்டு சைட்லயும் மேலையும் கீழையும் ஹைட்ரோஜன் அயான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் நல்லாவே பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த ஹைட்ரோஜன் அயான்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த எனர்ஜியை நம்ம ஏடிபியை உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த ரியாக்ஷன் நடக்குதுல, அங்க யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா?
அப்புறமா வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும் போது ஒரு என்சைம் யூஸ் ஆகுதா, அந்த என்சைம் பேர் ஏடிபி சிந்தேஸ். அவ்வளவுதான். உள்ள உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைனே பண்ணிட்டேன். இல்ல, போட்டோசிந்தசிஸ் டைம்ல குளோரோபிளாஸ்ட் நடக்கும், ரெஸ்பிரேஷன் டைம்ல மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். நீங்க கேட்கலாம், மேம் என்ன மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் ரெண்டுமே கொடுத்துருக்கீங்களே. மைட்டோகாண்ட்ரியால வந்து எப்போ வந்து அந்த ஏடிபி ஃபார்ம் ஆகும்னா ரெஸ்பிரேஷன் டைம்ல, குளோரோபிளாஸ்ட் டைம்ல வந்து போட்டோசிந்தசிஸ் டைம்ல வந்து குளோரோபிளாஸ்ட்ல வந்து ஏடிபி ஃபார்ம். நம்ம சொன்னல நான் சைக்கிளிக் போட்டோ பாஸ்போரைலேஷன்ல PS2ல வந்து ஏடிபி ஃபார்ம் ஆச்சு பாத்தீங்களா. அந்த ஏடிபி ஃபார்ம் ஆறதுக்கு நம்ம ஈஸியா சொல்லிட்டோம், ஏடிபி பிளஸ் பிஐ கிவ்ஸ் ஏடிபின்னு. அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்காக ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அது எங்க இருந்து வருதுன்னா இந்த ஹைட்ரோஜன் அயான் கிட்ட தான் வருது. அப்புறமா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னா ஹைட்ரோஜன் அயான் கிட்ட தான் வருது. என்சைம் ஏடிபி சிந்தேஸ் வந்து யூஸ் ஆகும். கொஞ்சம் டீடைல்டா ஏடிபி ஃபார்மேஷன் பார்த்தோம், அவ்வளவுதான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தரேன், ஓகேங்களா. அதுக்கப்புறமா கொஞ்சம் டீடைல்டா இதுனா என்ன அதுனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹைட்ரோஜன் அயானோடைய கிரேடியன்ட் H+, இதுல இருந்தா என்ன ஆகுது, எனர்ஜி வந்து நம்ம வந்து எடுக்க போறோம், கரெக்டா. லைட் ரியாக்ஷன் கிட்ட போட்டோசிந்தசிஸ்ல லைட் ரியாக்ஷன் இருக்குல்ல, டார்க் ரியாக்ஷன் ரெண்டு இருக்குல்ல. அதுல லைட் ரியாக்ஷன் டைம்ல லைட் எனர்ஜி வந்து சன்லைட்டோட எனர்ஜி வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், அந்த வாட்டர் வந்து ஸ்பிளிட் பண்றதுக்காக. ஸ்பிளிட்டை என்னவா மாறும், இது H+, 2H+, half ஆக்சிஜனா மாறுமா. அப்புறமா சில எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஹைட்ரோஜன் அயான்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் பம்ப்டு அக்ராஸ் தி தைலகாய்டு மெம்பரேன். குளோரோபிளாஸ்ட் இருக்குல்ல, குளோரோபிளாஸ்ட்ல இருக்கிற தைலகாய்டு மெம்பரேன்ல இருந்து இதை பம்ப் பண்ணுவாங்க அப்படியே, ஓகேங்களா. அந்த ஸ்ட்ரோமாக்கு பம்ப் பண்ணுவாங்க. தைலகாய்டுல இருந்து எங்க அனுப்புவாங்க, என்ன H+ அயான் ஸ்ட்ரோமாக்கு அப்படியே பம்ப் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இதுக்கு ஒரு ஹை இப்போ வந்து இங்க குளோரோபிளாஸ்ட்ல தைலகாய்டு மெம்பரேன்ல ஹை கான்சென்ட்ரேஷன் இருக்கு, ஓகேங்களா. அப்புறமா வந்து ஸ்ட்ரோமால இல்லவே இல்லை. சோ ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேஷனுக்கு போகும்போது ஒரு கிரேடியன்ட் வந்து உருவாகும், ஓகேங்களா. அதுதான் ஹைட்ரோஜன் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஹைட்ரோஜன் அயான் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்பவுமே ஏதாவது ஒரு இடத்துல ஹை கான்சென்ட்ரேஷன் இருந்தா அது தானாவே ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடும், லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு போயிடும், ஓகே. அந்த அந்த போகுதுல, இந்த ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு போகுதுல, இந்த ஹைட்ரோஜன் அயான் ஃப்ளோ ஆகுதுல, அந்த அந்த ப்ராசஸ் பேர் தான் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. transfer of gas from higher concentration to lower concentration, transfer of hydrogen ion from higher concentration to lower concentration. புஷ் ஆகுது, அப்படியே பம்ப் ஆகுது, தைலகாய்டு மெம்பரேன்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரோமாக்கு பம்ப் ஆகுதுல, அந்த ப்ராசஸ் பேர் தான் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கெமி ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ், அந்த ஆஸ்மோசிஸ் வார்த்தை இருக்குல்ல, அதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஓகே. ஒண்ணும் இல்ல, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். லைட் ரியாக்ஷன் ஒரு ஸ்டோரி மாதிரி நல்லா வந்து ஸ்லோவாவே போறேன், இதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் அதிகமாவே இருக்கு, ஓகேங்களா. ஸோ நம்ம நல்லாவே படிக்கலாம். கெமி ஆஸ்மாட்டிக் இதெல்லாம் 5 மார்க்ஸ்ல கேக்குறாங்க, அதனாலதான் உங்களுக்கு வந்து பொறுமையா ஒரு ஒரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்பதான் நீங்க ஒரு பாயிண்ட வந்து எக்ஸாம்ல விட மாட்டீங்க, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, லைட் ரியாக்ஷன் டைம்ல போட்டோசிந்தசிஸ்ல 2 ரியாக்ஷன் நடக்கும், 2 ஃபேஸ் நடக்கும், கரெக்டா. ஒன்னு லைட் ரியாக்ஷன், ஒன்னு டார்க் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும், அதுல அந்த லைட் பட்ட உடனே எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஜம்ப் ஆகும், கரெக்டா. ஃபர்ஸ்ட் லைட் பட்ட உடனே வாட்டர் மாலிகூல் ஸ்பிளிட் ஆகும், அது ஸ்பிளிட் ஆகி அதோட எலக்ட்ரான் தான் ரியாக்ஷன் சென்டருக்கு போய் அதுதான் ஜம்ப் ஆகும், ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து லைட் எனர்ஜி பட்ட உடனே H2O வந்து ஸ்பிளிட் ஆயிடும், போட்டோ லைசிஸ் வந்து ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும்னா 2 ஹைட்ரோஜன் பிளஸ் அயான் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹாஃப் ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஹைட்ரோஜன் பிளஸ் அயான் இருக்குல்ல, இது தைலகாய்டு. இந்த லைட் ரியாக்ஷன் எங்க, இந்த நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்போரைலேஷன் எங்க நடக்குது, நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்போரைலேஷன் வந்து தைலகாய்டு மெம்பரேன்ல நடக்குது. லைட் ரியாக்ஷன் வந்து எங்க நடக்குது, தைலகாய்டு மெம்பரேன்ல நடக்குது. இந்த தைலகாய்டு மெம்பரேன்ல இப்ப இந்த ஹைட்ரோஜன் பிளஸ் அயான் வந்து அதிகமா இருக்கு, இத ஹையர் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. இந்த ஹைட்ரோஜன் பிளஸ் அயானை யாருக்கு பம்ப் பண்றாங்க, எங்க புஷ் பண்றாங்க, ஸ்டோமாக்கு வந்து புஷ் பண்ணிடுவாங்க,
இந்த நடக்குதுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுதுல அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்லுவாங்க ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரோமாக்கு இந்த ஹைட்ரஜன் அயான் போனதுக்கு அப்புறமா அந்த ஹைட்ரஜன் அயான்ல இருந்து இந்த ஹைட்ரஜன் அயான்ல இருந்து அது வந்து இன்னர் மெம்பரைனுக்கு போயிடும். குளோரோபிளாஸ்டோட இன்னர் மெம்பரைனுக்கு போயிடும். அங்க போன உடனே என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரஜன் பிளஸ் அயான்ல இருந்து வர எனர்ஜி இந்த ஏடிபி சிந்தேஸ் என்சைம் இருக்குல்ல அது புஷ் பண்ண யூஸ் ஆகும். நம்மளுக்கு தெரியும் ஏடிபி பிளஸ் பிஐ கிவ்ஸ் ஏடிபி. மேம் இங்க எங்கதான் மேம் எனர்ஜி யூஸ் பண்ணுது நார்மலா போயிட்டே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. சோ அந்த ஏடிபி சிந்தேஸ் என்சைம் இருக்குல்ல அதை புஷ் பண்ணதுக்கு அந்த எனர்ஜி தேவை. அப்பதான் வந்து ஏடிபி நல்லா வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஏடிபி சிந்தேஸ் அப்படியே உட்காந்துருக்கும். ஓகேங்களா? அப்படியே வந்து நான் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேன், எனக்கு எனர்ஜி வந்தாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து. அந்த எனர்ஜி எங்க இருந்து வருது? ஹெச் பிளஸ் அயான் இருந்து. அதுதான் வந்து இவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ நான் சொன்னேன்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் ஒண்ணுல அதிகமா ஒண்ணுலோ அப்படி போகும்போது ஒரு டிஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? இந்த இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த டிஃபரன்ஸ் என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியோட பேர் தான் என்னதுன்னா புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ். புரோட்டான் மோட்டிவ் இது கொடுக்கலையா உங்களுக்கு? ஓகே, நம்ம பாத்துடலாம். ஓகேங்களா? சோ இந்த இந்த எனர்ஜி திங் வேண்டாம். ஓகேங்களா? வேண்டாம். கேட்டாங்கன்னா புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து நான் சொன்னல ஹைட்ரஜன் அயான்ல வந்து ஹைட்ரஜன் அயானுடைய கிரேடியன்ட்ல டிஃபரன்ஸ்ல எனர்ஜி டிஃபரன்ஸ்ல ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொன்னல அந்த எனர்ஜி பேர் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ எப்படி வந்து டேம்ல எப்படி வாட்டர் வந்து ஹைடா இருக்கோ அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் அயான்ல எனர்ஜி ஹைடா இருக்கு. அந்த எனர்ஜி பேர் தான் புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எனர்ஜி தான் நம்ம அந்த புஷ் பண்றதுக்காக ஏடிபி சிந்தேஸ யூஸ் பண்றோம். இப்போ ஏடிபி சிந்தேஸ் வந்து அந்த மெம்பரைன்ல அப்படியே வந்து பதிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஹைட்ரஜன் அயான் வந்து அங்க போன உடனே மெம்பரைனுக்கு ஹைல இருந்து லோக்கு போட உடனே என்ன ஆகும்னா இந்த ஏடிபி சிந்தேஸ் அப்படியே வந்து புஷ் பண்ணும், பாஸ் பண்ணும். அப்படியே அதோடைய புரோட்டான்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு வந்து அப்படியே கொட்டிடும். கொட்டின உடனே இந்த ஏடிபி சிந்தேஸ் என்ன ஆகும்? ஓகே எனக்கு எனர்ஜி ஃபுல்லா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ண ஆரம்பிச்சு. ஏடிபி சிந்தேஸ மோட்டிவேட் பண்றதுக்காக தான் இது வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. எனர்ஜி கொடுத்து அதை மோட்டிவேட் பண்றதுக்காக ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் இந்த எல்லா ஹோல் ப்ராசஸும். ஓகேங்களா? அப்புறமா நார்மலா என்ன நடக்கும்? ஏடிபி பிளஸ் பிஐ கிவ்ஸ் ஏடிபி. ஓகே, பிஐனா நமக்கு தெரியும் ஒரு ஆர்கானிக் பாஸ்பேட், இன்ஆர்கானிக் பாஸ்பேட். ஓகே, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? ஒரு ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? ஸோ குளோரோபிளாஸ்ட்ல 3 ரீஜன் இருக்கு. ஒன்னு அதோடைய மெம்பரைன், ஸ்ட்ரோமா, அப்புறமா தைலகாய்டு. இந்த தைலகாய்டுல லைட் எனர்ஜி நடக்கும் போது லைட் பட்ட உடனே வாட்டர் மாலிக்யூல் ஸ்பிளிட் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். நான் மறுபடியும் சொல்லித்தரேன், நோ ப்ராப்ளம். வாட்டர் வந்து மாலிக்யூல் ஸ்பிளிட் ஆகும். வாட்டர் மாலிக்யூல் ஸ்பிளிட் ஆகும்போது என்ன ஆகும்னா எலக்ட்ரான், ஹைட்ரஜன் அயான், அப்புறமா வந்து பாதி ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரான் அப்படியே ஜம்ப் ஆயிடும். இந்த பாதி ஆக்சிஜன் அப்படியே வந்து சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆயிடும். எலக்ட்ரான் வந்து அப்படியே இந்த சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் PS2க்கு போகும், PS1க்கு போகும், அந்த மாதிரி. அது ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ இந்த H பிளஸ் அயான் இருக்குல்ல, மிச்சம் இருக்கிற H பிளஸ் அயான் என்ன ஆகும்னா அப்படியே பம்ப் ஆகும். எங்க இந்த தைலகாய்டு மெம்பரைன்ல இருந்து ஸ்ட்ரோமாக்கு பம்ப் ஆகும், ஸ்ட்ரோமால இருந்து மெம்பரைனுக்கு பம்ப் ஆகும். தைலகாய்டுல இருந்து மெம்பரைன் வரைக்கும் அது போகும். ஹையா இருக்கு தைலகாய்டுல, அதுல இருந்து லோவா இருக்கிற இன்னர் மெம்பரைன்ல பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை ஹைட்ரஜன் அயானு. சோ அதிகமா இருக்கிற இடத்துல அது கம்மியான இடத்த நோக்கி போகுதுன்னா அதுதான் ஆஸ்மோசிஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது? ஃப்ளோ ஆஃப் அயான்ஸ் இல்லைன்னா ஃப்ளோ ஆஃப் கேசஸ் ஃப்ரம் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன்னா இந்த ப்ராசஸ் பேரு ஆஸ்மோசிஸ் சொல்லுவாங்க. புஷ் ஆகுது, ஃப்ளோ ஆகுது, பம்ப் ஆகுது தைலகாய்டு மெம்பரைன்ல இருந்து இன்னர் மெம்பரைன் ஆஃப் குளோரோபிளாஸ்டுக்கு. இப்போ இந்த H பிளஸ் அயான் இருக்குல்ல, இதுல ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். இதுல அதிகம், இதுல கம்மி அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும், ஒரு கிரேடியன்ட் கிரியேட் ஆகும். கிரேடியன்ட் கிரியேட் ஆகும்போது ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அந்த எனர்ஜி தான் என்னதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, இல்லைன்னா புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இப்போ இதுதான் வந்து அந்த ஸ்டோர் ஆயிருக்கு இந்த எனர்ஜி. இப்போ இன்னர் மெம்பரைனுக்கு அந்த போன உடனே அந்த எனர்ஜி வந்து ஏடிபி சிந்தேஸ் அப்படியே புஷ் பண்ணும். போ இப்படியே உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. இப்ப போய் நீ வந்து ஏடிபி ஃபார்ம் பண்ணாதான் இந்த எல்லா ப்ராசஸும் நடக்கும். ஓகேங்களா? அப்பதான் வந்து எல்லாமே நடக்கும். அப்பதான் அந்த குளோரோபிளாஸ்டே வந்து இந்த ப்ராசஸ் C3 சைக்கிள், C4 சைக்கிள் எல்லாமே கரெக்டா நடக்கும். நீ ஏடிபியே ப்ராசஸ் பண்ணா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை மோட்டிவேட் பண்ணும், புஷ் பண்ணும். புஷ் பண்ணி அந்த ரியாக்ஷனை வந்து கொண்டு வந்துடும். இல்லைங்களா? இந்த ப்ராசஸ் பேர் தான் கெமி ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு எவ்வளவு முடிஞ்சதோ நான் ஈஸியா தான் சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு வந்து புரியலன்னா இன்னொரு வாட்டி போட்டு பாருங்க, இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பாருங்க. இல்லைன்னா நம்ம சம்மரி எடுக்கும் போது கூட பாருங்க. நோ ப்ராப்ளம். இப்போ குளோரோபிளாஸ்ட்ல என்ன நடக்கும்னா கெமி ஆஸ்மாசிஸ் வந்து லைட் ரியாக்ஷன் டைம்ல நடக்கும் ஏடிபி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. சரிங்களா? கால்வின் சைக்கிள்ல ஒன்னும் லைட் எனர்ஜி ஸ்பிளிட் பண்ணுதா வாட்டரை, அது ஹைட்ரஜன் அயான் கிரேடியன்ட்டை கிரியேட் பண்ணுது. இந்த ஹைட்ரஜன் அயான் கிரேடியன்ட் மெம்பரேனுக்கு போயிட்டு அங்க ஏடிபி ஃபார்ம் ஆகும். இதுதான் இவ்வளவு சொன்னல, இதோடைய சிம்பிள் 4 லைன் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ ப்ரோகேரியாட்ஸ் நம்ம பாக்டீரியா, மொனீரன்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாக்டீரியால என்ன நடக்கும்னா அவங்களுக்கு குளோரோபிளாஸ்டும் இல்ல மைட்டோகாண்ட்ரியாவும் இல்ல. குளோரோபிளாஸ்ட் அட்லீஸ்ட் குளோரோபிளாஸ்ட் இல்லைன்னா கூட மைட்டோகாண்ட்ரியா இருந்தா வச்சு அங்கேயாச்சும் ஏடிபி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது பாடிக்கு தேவையான ஏடிபி எல்லாம் இங்கதான் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? நம்ம படிச்சிருக்கோம்ல மைட்டோகாண்ட்ரியா இஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் செல். ஏன் இது பவர் ஹவுஸ் ஆஃப் செல் சொல்றாங்க? பிகாஸ் ஏடிபி அங்க ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ப்ரோகேரியாட்ஸ் என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த மைட்டோகாண்ட்ரியாவும் இல்ல குளோரோபிளாஸ்டும் இல்ல, ரெண்டுமே இல்ல. ஆனாலும் அதனால வந்து அந்த H+ அயானை ஜெனரேட் பண்ண முடியும். H+ கிரேடியன்ட் ஜெனரேட் பண்ண முடியும். பிளாஸ்மா மெம்பரைன் அவங்களோட பிளாஸ்மா மெம்பரைன்லயே வந்து ஜெனரேட் பண்ணி அங்கிருந்து அப்புறமா இந்த கிரேடியன்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இங்க cannot use it for ATP synthesis? Actually it can use it. Okay? It can use it. இப்போ இந்த கெமி ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் இருக்காரு. என்னதுன்னா பீட்டர் மிச்சல். பீட்டர் மிச்சல் வந்து இவர் தான் அந்த கெமி ஆஸ்மாட்டிக் உடைய அந்த இதுவே கண்டுபிடிச்சாரு. மாடல், அப்புறமா அந்த டெஃபினேஷன், ஹைபோதசிஸ் எல்லாமே இவர் தான். A to Z இவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. கெமி ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ் பத்தி எல்லாமே யாரு கண்டுபிடிச்சதுன்னா ஒரே ஒரு ஆள் தான், பீட்டர் மிச்சல். ஓகே, இவர் வந்து 1979ல வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாரு. எதுக்கு? கெமிஸ்ட்ரியில வாங்கினாரு. It is related to H+ generation, okay, generating the H+ ion. இதெல்லாம் கொஞ்சம் கெமிக்கல் பேஸ்டா இருக்குல்ல, அதனால இவர் கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க. இவர் வந்து எப்படி ஏடிபி சிந்தசிஸ் வந்து லிங்க் ஆயிருக்கு புரோட்டான் கூட அப்படின்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சதுதான் இவர். நார்மலா கெமி ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ்னா ஒரு 2 மார்க் நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா எப்படி சொல்லுவேன்னா, ஒரு ஆஸ்மாசிஸ் அந்த ஒரு புஷ் வச்சு ஹைட்ரஜன் அயான தைலகாய்டு மெம்பரைன்ல இருந்து எங்க இன்னர் மெம்பரைன் ஆஃப் குளோரோபிளாஸ்டுக்கு அனுப்பிடும். அக்ராஸ் தி மெம்பரைன் அனுப்பின உடனே என்ன ஆகும்னா ஏடிபி சிந்தேஸ் அதை புஷ் பண்ணி ஏடிபி உருவாக்க ட்ரை பண்ணுவோம். இதை விட சிம்பிளா வந்து நான் வந்து என்னால வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. இதையும் உங்களை இதை எவ்வளவு சிம்பிளா முடியுதோ அவ்வளவு சிம்பிளா தான் சொல்லுவேன். ஓகே, 1 minute முடிச்சிட்டோம். சம்மரி ஆஃப் தி லெசன் வந்து பாத்துக்கலாம். ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிட ட்ரை பண்றேன். இதுக்கு சம்மரி ஆஃப் தி லெசன் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ நான் என்ன சொன்னேன், நம்ம இந்த சாப்டர், ஓகே, சோ இந்த சாப்டரோடைய சம்மரி வந்து பாக்கணும். சோ வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம்.
ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சாப்டர் அண்ட் இது ஒரு 5 மார்க் சாப்டர். 5 மார்க்ல தான் மோஸ்டா கேட்பாங்களே இது. ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம், இல்லைன்னா 3 சப்டிவிஷனா கூட கேட்கலாம். ஆனா 5 மார்க்ல தான் மோஸ்ட். 1 மார்க்ல சம்டைம்ஸ் வருது, 2 மார்க்ஸ்ல சம்டைம் வருது. ஆனா 5 மார்க்ல கண்டிப்பா வந்துருது. ஒரு செட்லனாலும் இன்னொரு செட்ல வந்துருது எப்படியாச்சும். அதனால இது வந்து நீங்க எப்படி ஒரு 5 மார்க் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ ஓகே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது அந்த நம்ம பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம சம்மரி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டருடைய நேம் என்னது? ஒரு ஸ்டோரி மாதிரி நல்லா கவனிங்க. ஐ வில் டேக் இட் வெரி ஸ்லோ. ஆடியோ எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கா? எஸ் மேம். சத்தமா இருக்குல்ல? இல்ல மேம், கிளியரா இருக்கு மேம். கேக்குது. ஸோ போட்டோசிந்தசிஸ், இந்த சாப்டரோடைய பேரே வந்து போட்டோசிந்தசிஸ். அப்பனா அந்த போட்டோசிந்தசிஸ் அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியணும்ல. அது என்ன ப்ராசஸ்னா, இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் பை விச் கிரீன் பிளான்ட்ஸ் இருக்கட்டும், ஆல்கே இருக்கட்டும், இல்ல சில பாக்டீரியா என்ன பண்ணும், லைட்டை யூஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும். லைட்டை கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அந்த கெமிக்கல் எனர்ஜியை வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணும். ஆக்சிஜன் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணும். அதோடைய லைஃப் ஆன் எர்த்ல, அது எர்த்ல இருக்கிற டைம்ல என்ன ஆகும்னா, அது பிளான்ட், கிரீன் பிளான்ட் இருக்கட்டும், ஆல்கே இருக்கட்டும், சில பாக்டீரியா இருக்கட்டும், போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சன்லைட்டோடைய அந்த லைட் எனர்ஜியை பிடிச்சுக்கிட்டு கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அந்த கெமிக்கல் எனர்ஜியை வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணவும், ஆக்சிஜன் ப்ரிப்பேர் பண்ணவும் யூஸ் பண்ணும். இதுதான் வந்து போட்டோசிந்தசிஸ். நம்ம பார்த்தோம்ல ஓவரால் ரியாக்ஷன் 6CO2 + 12H2O gives, இங்க இருக்கா 6CO2 + 12H2O gives. So 6 கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் அந்த போட்டோசிந்தசிஸ் உடைய ஜெனரல் ஈக்குவேஷன். 1 minute, ஒரு கால் வருது. சோ இதான் போட்டோசிந்தசிஸ் உடைய ஜெனரல் ஈக்குவேஷன். ஹைலைட் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் மார்க். ஃபர்ஸ்ட் நான் எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு, ஜஸ்ட் போட்டோசிந்தசிஸ் பத்தி. அது கிளியர் ஆயிடுச்சுல. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய இந்த போட்டோசிந்தசிஸ் உடைய இதான் ப்ராசஸ். கார்பன் டை ஆக்சைடு அப்புறமா தண்ணி யூஸ் பண்ணி குளோரோஃபில் லைட் உடைய உதவி வச்சு கார்போஹைட்ரேட்டா நம்ம மாத்துறோம். அதுல 6H2O 6O2 ரிலீஸ் ஆகும். ஓகே. சோ இந்த போட்டோசிந்தசிஸ் எங்க நடக்கும்? ஃபர்ஸ்ட் போட்டோசிந்தசிஸ் பார்த்துட்டோம் கரெக்டா. இந்த போட்டோசிந்தசிஸ் எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிரீன் கலர் செல்ல, எங்கெல்லாம் கிரீன் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் இருக்குல்ல, அங்க ஒரு செல் இருக்கும். அதான் அங்க ஒரு மெம்பரேன், இந்த செல் ஆர்கனல் இருக்கும், குளோரோபிளாஸ்ட். சோ லீஃப்லயோ இல்லைன்னா ஸ்டெம்லயோ எங்கெல்லாம் கிரீன் கலரா இருக்கும் அந்த பிளான்ட்ல, அங்க குளோரோபிளாஸ்ட் ஒன்று பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த குளோரோபிளாஸ்ட்ல மெயின்லி மீசோஃபில் செல்குள்ளதான் வந்து இந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஓகே. மீசோஃபில் செல் ஆஃப் தி லீவ்ஸ்ல அதுல குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அந்த குளோரோபிளாஸ்ட் செல்லுக்குள்ளதான் இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் தனியா செல் இல்ல. அது கிளியர் ஆயிடுச்சுல உங்களுக்கு. ஒரு லீஃப் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், அதுவும் கிரீன் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் தானே. லீஃப்ல இருக்கிற அந்த மீசோஃபில் செல் இருக்குல்ல, மீசோஃபில் செல்குள்ள குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ள 2 இருக்கும். ஒண்ணு வந்து தைலகாய்டு இல்லைன்னா கிரானா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து ஸ்ட்ரோமா. இந்த தைலகாய்டு மெம்பரெயின்ல லைட் ரியாக்ஷன் நடக்கும், ஸ்ட்ரோமால டார்க் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, கிளியரா? ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். லீஃப் போட்டோசிந்தசிஸ் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா கிரீன் பார்ட் ஆஃப் தி பிளான்ட்ல நடக்கும். இப்போ நம்ம அந்த பிளான்ட்லயே எது வந்து எப்பவுமே கிரீன் கலர்ல இருக்கும்? லீஃப் தான். அதை எடுத்துக்கலாம். லீஃப்ல அதோட அனாட்டமில நம்ம படிச்சிருக்கோம் கரெக்டா, போன லெசன்லயே ஷூட் சிஸ்டம்லயே படிச்சிருக்கோம் கரெக்டா. இந்த அனாட்டமில மீசோஃபில் செல் ஒண்ணு இருக்கும்ல, அதுக்குள்ள இருக்கிற குளோரோபிளாஸ்ட்ல நடக்கும். குளோரோபிளாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 2 திங்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து கிரானா இல்லைன்னா தைலகாய்டு, செகண்ட் வந்து ஸ்டோமா. எப்படி வந்து 2 ரியாக்ஷன் போட்டோசிந்தசிஸ்ல இருக்கும், லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன், அது ஏத்தபடி கிரானா தைலகாய்டுல வந்து லைட் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா. அங்கதான் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறதுனால அங்க லைட் ரியாக்ஷன் நடக்கும். ஸ்டோமால வந்து பயோசிந்தட்டிக் ஃபேஸ் டார்க் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகே. இப்போ இந்த நடக்கிறதுக்கு நான் சொன்னல குளோரோஃபில் இந்த மாதிரி என்னென்ன பிக்மெண்ட் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மேஜர் பிக்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, கெரட்டினாய்ட்ஸ், அப்புறமா ஜாந்தோஃபில். இந்த பிக்மெண்ட் என்ன பண்ணும், லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி ஒரு ஸ்பெசிபிக் வேவ் லென்த் லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி இது கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும்.
ஓகே. சோ நான் என்ன சொல்லியிருக்கேன், மேஜர் பிக்மெண்ட் வந்து குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, கெரட்டினாய்ட், xanthophyll. இந்த 4 பிக்மெண்ட்டும் என்ன பண்ணும்னா லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி ஒரு ஸ்பெசிபிக் வேவ் லென்த் உள்ள லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் லைட்டோ, ப்ளூ லைட்டோ, கிரீன் லைட்டோ, நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெட் ப்ளூ தான் வந்து ரெண்டுமே மோஸ்ட் எஃபிஷியன்ட். கிரீன் அது மோஸ்டா ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். கரெக்டா? ஸ்பெசிபிக் வேவ் லென்த் உள்ள லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணி, லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி அது என்னவா கன்வெர்ட் பண்ணுது, கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. ஓகே. இதுல குளோரோஃபில் ஏ தான் வந்து மெயின் பிக்மெண்ட். இது வந்து டைரக்டா போட்டோசிந்தசிஸ் அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் மெயின் பிக்மெண்டா இருக்கு. சோ 2 ஃபேஸ் பார்த்தோம். போட்டோசிந்தசிஸ்ல 2 ஃபேஸ் பார்த்தோம். ஒன்னு போட்டோ கெமிக்கல் ஃபேஸ், இன்னொன்னு வந்து பயோசிந்தெடிக் ஃபேஸ். போட்டோ கெமிக்கல் ஃபேஸ்னா லைட் ரியாக்ஷன் நடக்கும். பயோசிந்தெடிக் ஃபேஸ்னா டார்க் ரியாக்ஷன் நடக்கும். இது எங்க நடக்கும் இந்த லைட் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா தைலகாய்டு குளோரோபிளாஸ்ட்ல இருக்கிற தைலகாய்டு மெம்பரேன் என்ன கிரானால நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணும்னா இது லைட்டை அப்சார்ப் பண்ணி குளோரோஃபில் மூலமா லைட் அப்சார்ப் பண்ணி அந்த ரியாக்ஷன் சென்டர் ஃபர்ஸ்ட் வாட்டர் மாலிகுல ஸ்பிளிட். லைட் ரியாக்ஷன் நார்மலா சொல்றேன் நான், சரிங்களா? லைட் அப்சார்ப் பண்ணி வாட்டர் மாலிகுல ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறமா எலக்ட்ரான்ஸ் வந்து வரும்ல, ரிலீஸ் ஆகல, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரியாக்ஷன் சென்டருக்கு அனுப்பி அங்க குளோரோஃபில் இருக்கும். இந்த குளோரோஃபில் வந்து அப்படியே எக்ஸைட் பண்ணும். P700 PS2 PS1 PS2ல தான் இது ஃபர்ஸ்ட் நடக்கும். PS2ல லைட் எனர்ஜி பட்ட உடனே என்ன ஆகும்னா வாட்டர் ஸ்பிளிட் ஆகி எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகி அது ரியாக்ஷன் சென்டருக்கு போயிடும். ரியாக்ஷன் சென்டருக்கு போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா அப்படியே வந்து அது எக்ஸைட் ஆகும். எக்ஸைட் ஆகிறத வந்து நம்மளுடைய யாரு குடிச்சுப்பாங்க, ஃபியோஃபைட்டின் குடிச்சுப்பாங்க. ஃபியோஃபைட்டினுக்கு அப்புறமா வந்து பிளாஸ்டோகுயினோன், சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறமா பிளாஸ்டோசைனின் PS1க்கு அனுப்பும். PS1ல இருந்து மறுபடியும் மேலே அப்படியே வந்து அதுவும் எக்ஸைட் பண்ணும் லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி. எக்ஸைட் பண்ணதுக்கு அப்புறமா எங்க போகும் அது, அதோடைய பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் யாரு, ஃபெரடாக்சின். ஃபெரடாக்சின் அயன் சல்ஃபர் புரோட்டீன். அயன் சல்ஃபர் புரோட்டீன்ல இருந்து ஃபெரடாக்சின்க்கு போகும். ஃபெரடாக்சின்ல இருந்து யாருக்கு போகும், லாஸ்டா வந்து NADPH2க்கு வந்து போயிடும். NADP+க்கு போயிடும். சரிங்களா? இல்ல 2 பாஸ்போரைலேஷன் தான் வந்து ATP NADP ஃபார்ம் ஆகுதுல, அந்த ப்ராசஸ் பேர் தான் பாஸ்போரைலேஷன் சொல்லுவாங்க. இந்த நான் சைக்ளிக் சைக்ளிக் 2 இருக்கு. நான் சைக்ளிக்னா வந்து இந்த PS2 PS1 இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுதான் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன். சைக்கிள் மாதிரி இருக்காது, ஜெட் ஸ்கீமா இருக்கும். ஓகே. சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் பாத்தீங்கன்னா வெறும் PS1 தான் இன்வால்வ் இருக்கும். அதுவே அப்படியே வந்து என்ன ஆகும், ரவுண்ட் ஆயிட்டே இருக்கும். இதுல வெறும் ATP மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். ஆனா வந்து நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் தான் இம்பார்ட்டன்ட். இதுதான் மெயினா நடக்குது. இதுல ATP NADPH2 ரெண்டுமே ஃபார்ம் ஆகுது. இந்த ATP அப்புறமா NADPH2 ஃபார்ம் ஆகுதுல, அதோடைய பேர் என்னதுன்னா அசிமிலேட்டரி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. செகண்ட் ஒன் டார்க் ரியாக்ஷன் ஆர் எல்ஸ் பயோசிந்தெடிக் ஃபேஸ். டார்க் ரியாக்ஷன் எங்க நடக்குது, குளோரோபிளாஸ்ட்ல இருக்கிற ஸ்ட்ரோமால நடக்குது. கரெக்டா? இது ATP அப்புறமா NADPH2 லைட் ரியாக்ஷன்ல இருந்து வந்த ப்ராடக்ட் ATP அப்புறமா NADPH2 அசிமிலேட்டரி பவர் ரெடியூசிங் பவரை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டா ரெடியூஸ் பண்ணிடும். இதுக்கு லைட் டைரக்டா தேவையில்லை, ஆனா இன்டைரக்டா தேவை. அப்பதான் அந்த ATP NADPH லைட்ல இருந்து தானே வருது, லைட்டோடைய ப்ராடக்ட்ஸ் தானே அது, லைட் ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட்ஸ் தானே. சோ அது வந்து இண்டிபெண்டா டைரக்டா இல்ல இன்டைரக்டா அதுக்கு வந்து தேவைப்படுது யாருக்கு, டார்க் ரியாக்ஷன். இப்போ இந்த டார்க் ரியாக்ஷன் என்னென்ன சைக்கிள்லாம் பார்த்தோம், C3 சைக்கிள், C4 சைக்கிள். ஓகே. C3 சைக்கிள் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கால்வின் சைக்கிள். ஓகே. இந்த கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்றதுக்காக 2 பாத்வே இருக்கு. C3 பிளான்ட்ஸ்ல கால்வின் சைக்கிள் நடக்கும், C4 பிளான்ட்ஸ்ல ஹேக்ஸ்லாக் பாத்வே வந்து நடக்கும். C3 சைக்கிள் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கால்வின் சைக்கிள். இது மோஸ்ட் பிளான்ட்ல வந்து இதுதான் நடக்கும். ரேரா தான் வந்து C4 சைக்கிள் நடக்கும். மோஸ்டா இதுதான் காமன் C3 சைக்கிள். இதுல என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ஃபர்ஸ்ட் வந்து RUBP ரிபுலோஸ் 1,5 ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் இது கூட வந்து கம்பைன் ஆகி என்னவா மாறும், PGA 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிடா மாறும். இந்த PGA இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கார்பாக்சிலேஷன். செகண்ட்ல வந்து PGA ரெடியூஸ் ஆயிடும் by using ATP and NADPH2 to form triose phosphate. இது ரிடக்ஷன். ஓகே. தேர்ட் ஒன் RUBP வந்து மறுபடியும் ஜென்ரேட் ட்ரையோஸ் பாஸ்பேட்ல இருந்து குளுக்கோஸ் எல்லாம் எதெல்லாம் தேவைப்படுதோ, கார்போஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணா, குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணா, சுக்ரோஸ் ஃபார்ம், என்ன ப்ராடக்ட் அதுக்கு வேணுமோ, என்ன ஃபுட் வேணுமோ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு மிச்ச ட்ரையோஸ் பாஸ்பேட் அப்படியே வந்து சைக்கிள் மறுபடியும் வந்து ரீஜென்ரேட் பண்ணி RUBP-யா மாத்திடும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து ஒரு 3 கார்பன் காம்பவுண்டா இருக்கிறதுனால, PGA-வா இருக்கிறதுனால, அதனால C3 சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செகண்ட் ஒன் C4 சைக்கிள்.
C4 cycle is also called as hatch slack pathway அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிராபிக்கல் பிளான்ட்ஸ்ல லைக் மெய்ஸ், சுகர் கேன், சொர்க்கம் அதெல்லாம் பார்த்தோம்ல, இதுல எல்லாம் வந்து இது ஹாட்டான ட்ரையான கண்டிஷன்ல என்னென்ன பிளான்ட்ஸ் எல்லாம் வாழுதோ அங்கெல்லாம் இது டிராபிக்கல் பிளான்ட்ஸ் சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிலும் அடிக்கிற மாதிரி. அங்க வந்து என்ன ஆகும்னா இந்த C4 பாத்வே நடக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல 2 செல் வந்து யூஸ் ஆகும். பண்டில் 2 டைப் ஆஃப் செல் வந்து யூஸ் ஆகும். நார்மலா மீசோஃபில் செல் இல்லாம பண்டில் ஷீட் செல், அதுக்கப்புறம் மீசோஃபில் செல் ரெண்டுத்துடைய குளோரோபிளாஸ்டும் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுத்துலயும் டைமார்பிக் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஒண்ணுல பெருசா இருக்கும், ஒண்ணுல சின்னதா இருக்கும். ஒண்ணுல ஸ்டார் ஸ்டோர் பண்ணுது, ஒண்ணுல ஸ்டார் ஸ்டோர் பண்ணுது. பாத்துருக்கோம்ல, அதுதான். இதுல போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கவே விடாது. ஓகே, அண்ட் தென் இங்க என்ன நடக்கும், கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபர்ஸ்ட் மீசோஃபில் செல்ல வந்து ஃபிக்ஸ் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு வந்து யாரு கூட கம்பைன் ஆவாங்க, ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட் கூட கம்பைன் ஆகும். அந்த 4 கார்பன் காம்பவுண்டோட பேர் என்னது, ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட், எங்க மீசோஃபில் செல்ல. ஓகே, அதுக்கு என்ன என்சைம் வந்து யூஸ் ஆகுது, PEP கார்பாக்சிலேஸ். 1 minute, ஒரு கால் வருது, நான் அது மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே ஓகே, சாரி சாரி. நான் மோஸ்டா எல்லா கால்ஸும் ரிஜெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணேன், இக்னோர் பண்ணிட்டேன். ஆனா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் காலா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அட்டென்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் C4 சைக்கிள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து கண்டினியூ பண்ணலாம். நடுவில் இதுவாயிடுச்சுல. C4 சைக்கிள் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹேட்ச் ஸ்லாக் பாத்வே. வேற என்ன சொன்னா, இதுல வந்து 2 டைப் ஆஃப் செல் வந்து யூஸ் ஆகும். ஒன்னு வந்து பண்டில் ஷீட் செல், இன்னொன்னு வந்து மீசோஃபில் செல். ரெண்டுத்துலயும் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், கரெக்டா? 2 குளோரோபிளாஸ்ட்லயும் நம்மளுடைய C4 சைக்கிள் நடக்கும்.
ஸோ 2 குளோரோபிளாஸ்டும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கும். அப்படியே செம்ம ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே. மீசோஃபில் செல்ல பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் வந்து சின்னதா இருக்கும். பண்டில் ஷீட் செல்ல பெருசா இருக்கும். இதுல வந்து அந்த ஸ்டார்ச் ஸ்டோர் ஆகாது. இதுல ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே. சோ இந்த மாதிரி வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி இந்த பண்டில் ஷீட் செல்லையும் அப்புறமா வந்து மீசோஃபில் செல்லையும் வந்து இது நடக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எதுல நடக்கும்னு பாத்தீங்கன்னா மீசோஃபில் செல்லு தான். இந்த மீசோஃபில் செல்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட் உள்ள ஒரு ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் கூட கம்பைன் ஆகி வித் த ஹெல்ப் பிஇபி கார்பாக்சிலேஸ். ஓகே. தென் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்படியே வந்து யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நம்ம மீசோஃபில் செல்லுக்கு அப்படியே பண்டில் ஷீட் செல்லுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அங்க நார்மலா என்ன நடக்கும் CO2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பண்டில் ஷீட் செல்ல C3 சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகேங்களா. இங்க போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. லீவ்ஸ் வந்து கிரான்ஸ் அனடாமி காமிக்கும். அப்படின்னா 2 டைமார்பிக் குளோரோபிளாஸ்ட் இருக்குல்ல, அதுதான் கிரான்ஸ் அனடாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்குல்ல, ஒரு அனடாமி சேஞ்ச் இருக்குல்ல, அதனால கிரான்ஸ் உடைய அனாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் வாஸ்குலர் பண்டில் சுத்தி, அதுதான் பண்டில் ஷீட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் போட்டோசிந்தசிஸ் பார்த்தோம்ல, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்புறமா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல குளோரோபிளாஸ்ட், லீஃப் உடைய ஏஜ், அனாட்டமி, அப்புறமா டிமாண்ட் ஃபார் ஃபுட், எவ்வளவு ஃபுட் அதுக்கு தேவைப்படுதோ அதனால. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா லைட் உடைய இன்டென்சிட்டி, வேவ் லென்த், டெம்பரேச்சர், கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன், வாட்டருடைய அவைலபிலிட்டி, ஆக்சிஜன் உடைய கான்சென்ட்ரேஷன், அப்புறமா மினரல் எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, மெக்னீசியம், மேங்கனீஸ், குளோரின், காப்பர் எக்ஸெட்ரா. அப்புறமா லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர், பிளாக்மேன் 1905 அது. ஓகே. இந்த மாதிரி செவரல் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ணும். இந்த ரேட்டை வந்து இந்த இந்த ப்ராசஸ்லயே எது வந்து போட்டோசிந்தசிஸ் வந்து டிபெண்ட் இருக்குன்னா கம்ப்ளீட்டா ஸ்லோவஸ்ட் ஒன், லீஸ்ட் அவைலபிள் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல 0.03 தான் இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப லிமிட்டிங்கான ஃபேக்டர், லீஸ்ட் அவைலபிள் ஒன். அதுதான் டிபெண்ட் ஆயிருக்கும் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா போட்டோசிந்தசிஸ் ஃபுல்லா ஷட் ஆயிடும். லைட் அதிகமானாலும், டெம்பரேச்சர் அதிகமானாலும், குளோரோஃபில் அதிகமானாலும் இட் டசன்ட் கேர். என்னோட 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 நான் டிபெண்ட் ஆயிருக்க வேண்டிய ஃபேக்டர் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நானும் கம்மி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த ப்ராசஸ். ஓகே. பிளாக்மேன் 1905 லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர், இதுவும் கேட்டிருக்காங்க. நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஓகே. இப்போ கீமோசிந்தசிஸ் சொன்னல, சில பாக்டீரியா பாத்தீங்கன்னா லைக் நைட்ரோசோமோனாஸ் இருக்கட்டும், நைட்ரோபாக்டர் இருக்கட்டும், சல்ஃபர் பாக்டீரியா இருக்கட்டும், அயன் பாக்டீரியா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து லைட் எல்லாம் யூஸ் பண்ணாது. அவங்க மேல லைட் அவ்வளவா படாது. ஓகே. ஸோ லைட் வந்து யூஸே பண்ணாது. லைட்டே யூஸ் பண்ணாம இங்க ஆக்சிடைஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைட கார்போஹைட்ரேட்டா மாத்தும். அதுதான் கீமோசிந்தசிஸ். கெமிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றேன், சிந்தசிஸ் பண்றேன். ஓகேங்களா. அதுதான் வந்து கீமோசிந்தசிஸ். இல்ல பிக்மெண்ட் இல்ல, ஆக்சிஜன் வராது, அப்புறமா வந்து எதுவுமே வராது. ஆக்சிஜன் அப்புறமா பிக்மெண்ட் ரெண்டுமே தேவையே படாது இதுல. அப்புறமா இந்த ப்ராசஸ் பேரு கீமோசிந்தசிஸ். இந்த ஆர்கனிசம் எந்தெல்லாம் ஆர்கனிசம்னா இந்த கீமோசிந்தசிஸ் பண்ணுதோ அந்த ஆர்கனிசமோட பேர் வந்து கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. லாஸ்டா நம்மளுடைய கெமியோ ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ். இது யாரு வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க? பீட்டர் மிஷெல். 1978ல அவருக்கு நோபல் பிரைஸ் வேற கிடைச்சிச்சு. இவங்க என்ன சொன்னாங்க, ஏடிபி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா குளோரோபிளாஸ்ட் மெம்பரைன்ல தைலகாய்டு மெம்பரைன்ல ஹைட்ரஜன் வாட்டர் சன்லைட் படும்போது வாட்டர் ஸ்பிளிட் அந்த ஹைட்ரஜன் கான்சென்ட்ரேஷன் இருக்கும்ல தைலகாய்டு மெம்பரைன்ல, அதை வந்து நம்ம பம்ப் பண்ணுவோம். மெம்பரைனுக்கு பம்ப் பண்ணுவோம். அப்போ ஒரு கிரேடியன்ட் வந்து நடக்கும். அந்த கிரேடியன்ட் மூலமா எனர்ஜி ஃபார்ம் ஆகும். இந்த எனர்ஜியை வந்து ஏடிபி சிந்தேஸ புஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ணி அப்போ ஏடிபி நல்லா ஃபார்ம் ஆகும். ஓகே. அதுதான் வந்து கெமி ஆஸ்மாட்டிக் சிந்தசிஸ். ஏடிபி பிளஸ் பிஐல இருந்து ஏடிபி ஃபார்ம் ஆகும். ஸோ ஓவராலா வந்து இந்த ஓவராலா போட்டோசிந்தசிஸோட இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா சம்மரியில கொடுத்துருக்காங்க. இது அதனாலதான் உங்களுக்கு வந்து இது ஒரு டாபிக்கா கொடுக்கல. இது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் சொல்லி ஒரு சம்மரியில கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ சோலார் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது போட்டோசிந்தசிஸ். அப்புறமா ரெஸ்பிரேஷனுக்கு சுவாசிக்க தேவைப்படுற அனிமல்ஸ்க்கு, என்ன டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் ஆர்கனிசம்க்கு ரெஸ்பிரேஷனுக்கு தேவைப்படுற ஆக்சிஜன் கொடுக்குது. அப்புறமா ஃபுட் செயினோட பேசிஸ் இதுதான். ஓகே.
ஹெர்பிவோர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, பிளான்ட் இருக்கும், அது ஒரு ஹெர்பிவோர் சாப்பிடும், அந்த ஹெர்பிவோர கார்னிவோர் சாப்பிடும், அந்த கார்னிவோர ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படிலாம் சாப்பிடுவாங்க. ஸ்கேவெஞ்சர்ஸ் தானே, கரெக்ட். வல்ச்சர் அதெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, டெட் ஆர்கனிசம். அதுதான் அந்த ஃபுட் செயினோடைய பேஸ், இதுதான் பிளான்ட் தான் ஃபர்ஸ்ட். அப்புறமா கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனுடைய பேலன்ஸ் வந்து அட்மாஸ்பியர்ல மெயின்டைன் பண்ணும். இது ஒரு புது பாயிண்ட். நார்மலா ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும், அது வந்து ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகும், அது தெரியும். ஃபுட் செயினோட பேசிஸ் இது கூட நம்மளுக்கு வந்து காமனான பாயிண்ட் தான். சோலார் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட். ஸோ கார்பன் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் மெயின்டைன் பண்ணது யாரு? இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் தான். அப்புறமா ஏர்த்ல உள்ள எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா லைஃப் ஆர்கனிசமுக்கும் வந்து ஒரு சப்போர்ட் கண்டிப்பா. பிளான்ட் இல்லைன்னா இந்த ஏர்த்தே வந்து நினைக்கவே முடியாது. ஆனா ஹியூமன் பீயிங்ஸ் இல்ல, ஹியூமன் பீயிங் இல்ல, மத்த மேமல்ஸ் இல்லைன்னா, மத்த எந்த அனிமல் கிங்டமே இல்லைன்னா நோ ப்ராப்ளம், அந்த ஏர்த்னால இருக்க முடியும். பிளான்ட்னால சர்வை பண்ண முடியும் கொஞ்சமாச்சு. ஓகேங்களா? எங்க இருந்தோ அதுக்கு வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் கிடைச்சிரும் அட்மாஸ்பியர்ல இருந்து. ஆனா வந்து பிளான்ட் 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 இல்லாம இந்த ஏர்த் இருக்க முடியல. ஓகேங்களா? இதுக்குன்னா அதுக்கு ஆக்சிஜன் நம்மளுக்கு எங்க இருந்து ஜெனரேட்டே பண்ண முடியாது. ஓகே, சோ இதுதான் வந்து இந்த சாப்டர் உடைய சம்மரி. ஓகே, ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லி முடிச்சுட்டேன்னா இந்த சாப்டர் வந்து நம்ம முடிச்சிட்டோம். சாப்டர்ல மோஸ்டா என்ன கேக்குறாங்க? 5 மார்க்ஸ் தான் கேக்குறாங்க. அதுக்கு ஏத்தபடி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, சோ சரி சரி 5 மினிட்ஸ் ஆனது. 1 மினிட் இருங்க, நான் வந்து என்னோட பிடிஎஃப் எடுத்து. சரிதா, போட்டோசிந்தசிஸ் லெசனுடைய இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா எவ்வளவு முடியுதுன்னு பார்க்கலாம். முடிச்சுக்கலாமா? படிச்சதுதான், நம்ம எல்லாமே படிச்சதுதான், எல்லாமே உங்களுக்கு ரிவைஸ் பண்ணதுதான். சரிங்களா? முடிச்சிடலாம். எதுக்கு நம்ம இன்னொரு கிளாஸ் வேஸ்ட் பண்ணிட்டு, அந்த கிளாஸ் நம்ம புது லெசன் ரெஸ்பிரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுல போட்டோசிந்தசிஸ் லெசன்ல தான் கம்மியான சைக்கிள்ஸ் இருக்கு. அதுல நிறைய கிளைகாலிசிஸ், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், நிறைய சைக்கிள்ஸ் இருக்கு. சரிங்களா? அது வந்து நம்ம நல்லா டீடைல்டா வந்து 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆஃப் NIOS கிளாஸ் 12 ஃபார் த சாப்டர் போட்டோசிந்தசிஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல நான் எவ்வளோ எடுக்க முடியுமோ எல்லாமே வந்து நிறைய பேப்பர்ஸ் வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் திங். ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப வந்து டைம் வந்து கன்சியூம் ஆகும் அந்த பிடிஎஃப் வந்து ரெடி பண்றதுக்காக. பார்க்க சிம்பிளா தான் இருக்கும், ஆனா வந்து ஒரு ஒரு கொஸ்டின் எடுக்க, ஒரு ஒரு பேப்பரும் அனலைஸ் பண்ணி கோ த்ரூ பண்ணி, அந்த ஒரு பேப்பருக்கு ஒரு 3-4 செட் இருக்கும், அதை கோ த்ரூ பண்ணி எல்லாத்தையும் அதுல அந்த பெர்ஃபெக்டா அந்த போட்டோசிந்தசிஸ் லெசனோட இதை எடுக்கிறது இம்பாசிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் திங். ரொம்ப ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் போட்டு இதை எடுத்திருக்கோம். இதை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்காக தான் எடுத்திருக்கோங்க இந்த இடம். நீங்க எடுத்தா யூஸே பண்ணலன்னா வேஸ்ட் தான் அது. நீங்க அதை நல்லா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அதை ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா, அதெல்லாம் பண்ணி டெர்மினல் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சுலபமா ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நிறைய இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து தனியா அவங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் தர்றது வந்து நிறைய இதுல உங்களுக்கு வந்து நடக்காது. இங்க வந்து நாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் திங் இது. ஒரு பேப்பரும் ஒரு 3 to 4 hours எடுக்கும் இது பண்ணவே. ஓகேங்களா? ஸோ மேக் ஷூர் டு யூஸ் இட், கைண்ட்லி கம்ப்ளீட் இட். ஓகே, நான் எப்படி இது இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? The reaction center chlorophyll in photosystem 1 and photosystem 2 are. photosystem 1ல அந்த chlorophyll உடைய அப்சார்ப்ஷன் வேவ் லென்த் கேக்குறாங்க. PS1ல
ஞாபகம் இருக்கா மரியம்? PS1ல என்ன இருக்கும்? P680. PS2ல என்ன இருக்கும்? P700. எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். From which molecule is oxygen liberated during photosynthesis? Photosynthesis டைம்ல எங்க இருந்து ஆக்சிஜன் வருது? நமக்கு தெரியும் வாட்டர். Cyclic photophosphorylation involves which photosystem? Only one photosystem தான் அங்க இன்வால்வ் ஆகணும்னா PS1 மட்டும் தான். நான் சைக்ளிக் ரெண்டுமே PS2 PS1 ரெண்டுமே ஆகும். Which of the following is not an internal factor that affects the rate of photosynthesis? எது internal factor இல்ல? Temperature. இப்போ லீஃப், குளோரோஃபில், லீஃபோட அனாட்டமி, லீஃபோட ஏஜ் எல்லாம் பார்த்தாது. அதெல்லாம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். எது நாட் அன் இன்டர்னல் ஃபேக்டர் பார்க்கும்போது எதுனா நம்மளுடைய டெம்பரேச்சர். இது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். Which of this statement is true for C4 plant when compared to C3 plant? They show greater respiration, photorespiration. Carbon dioxide fixation occurs only once. இல்ல, இது தப்பு. 2 வாட்டி நடக்கும் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன். They are less efficient under high temperature. They avoid photorespiration by spatial separation. உங்களுக்கு எது கரெக்டா தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், எது உங்களுக்கு இது ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்டா தெரியுது? இது போட்டோ ரெஸ்பிரேஷனை அவாய்ட் பண்ணுமா வச்சுக்குமா? அவாய்ட் பண்ணும் கண்டிப்பா. அதுதான் ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அக்கார்டிங் டு தி லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் தி ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை. ஃபர்ஸ்ட் எந்த ரேட் ஹையஸ்ட் வேல்யூ எடுக்குமா லோவஸ்ட் வேல்யூ எடுக்குமா? ஃபேக்டர் இன் ஷார்டஸ்ட் சப்ளை எது லீஸ்ட் அவைலபிளா இருக்குமோ அதுதான் அதோட லிமிட்டிங். அதுதான் அதோட ஃபேக்டர் டிட்டர்மைன் பண்ணும். அதோட ரேட்டை டிட்டர்மைன் பண்ணும். ஷார்ட் சப்ளை. வெரி ஈஸி. மார்க் பண்ணலையா? அவாய்ட் ரெஸ்பிரேஷன். இதுல தி ஃபேக்டர் இன் ஷார்டஸ்ட் சப்ளை எது லீஸ்ட் அவைலபிளா இருக்கோ அதுதான் அந்த ஃபேக்டர் தான் இந்த போட்டோசிந்தசிஸ் டிபெண்ட் ஆயிருக்கு. ஓகே, which of the following is not a photosynthetic pigment? Chlorophyll, carotenoid, xanthophyll, leg hemoglobin. It is not a photosynthetic pigment. Each NADPH2 molecule produce dash ATP molecule. ஏதாவது ஐடியா இருக்கா? 16. Each NADPH2 molecule produces 16 ATP molecule. இப்போ ரெஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா அதுல பிரேக் டவுன் ஆகும். கேட்டபாலிக் பாத். இது பாத்தீங்கன்னா ஆனபாலிக் பாத். ஆனபாலிக்னா ஃபார்ம் ஆகுது, ஏதோ ஜாயின் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி ஃபார்ம் ஆகுது. அது ஆனபாலிக் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஆனபாலிக் path. Light independent dark reaction occurs in dark reaction என்ன நடக்கும்? Easy, stroma. In which light is photosynthesis maximum? எதுல photosynthesis maximum இருக்கு சொல்லிருக்கேனா? Red and blue. ரொம்ப ஈஸியான क्वेश्चंस தான். Which Which photosystem is involved in cyclic photophosphorylation? மறுபடியும் அதே क्वेश्चन தான். PS1 மட்டும் தான். Which of the following is an external factor? எது external factor அப்படின்னு கேக்குறாங்க. என்னது? கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன். இப்போ 5 மார்க் சொன்னல. போட்டோசிந்தசிஸ் லெசன்லயே 5 மார்க் தான் மோஸ்டா வருது. சரிங்களா? ஆர் ஆப்ஷன்லயோ ஏதோ 5 மார்க் கண்டிப்பா கேட்டுறாங்க. இந்த லெசனை என்ன மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்? 5 மார்க் ஏத்தபடி அந்த 5 மார்க்லயே அந்த C3 சைக்கிள், கேல்வின் சைக்கிள்,
அப்புறமா C4 சைக்கிள், இது ரெண்டுக்கு தான் மோஸ்டா கேக்குறாங்களே. ஓகேங்களா? So with the help of a diagram attach பண்ணிருக்கேன் கால்வின் சைக்கிளோடது. கால்வின் சைக்கிள், எக்ஸ்பிளைன் கால்வின் சைக்கிள். ஃபர்ஸ்ட் கால்வின் சைக்கிளை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம என்ன பார்த்திருக்கோம்? கால்வின் சைக்கிள், C3 சைக்கிள் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கால்வின் சைக்கிள். இது ஒரு லைட் இண்டிபெண்டன்ட் ஃபேஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். இதெல்லாம் டார்க் ரியாக்ஷன்ல தான் வருது இல்ல, அவங்க லைட் தேவைப்படுதா? கண்டிப்பா இல்லவே இல்லை. ஓகே, சோ டார்க் ரியாக்ஷன்ல வர ஒரு பாத்வே தான் வந்து இந்த கால்வின் சைக்கிள். இது எங்க நடக்கும்? ஸ்ட்ரோமா ஆஃப் குளோரோபிளாஸ்ட் தான் நடக்கும். அப்புறமா யார் இதை கண்டுபிடிச்சாங்க? மெல்வின் கால்வின் சார். இது என்ன பண்ணும்? ஏடிபி அப்புறமா NADPH யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டா வந்து குளுக்கோஸா மாத்தும். ஆக்சுவலி ட்ரையோஸ் பாஸ்பேட்டா மாத்தும். அதுல இருந்து குளுக்கோஸோ சுக்ரோஸோ எது வேணாலும் ஃபார்ம் ஆகும். என்ன சொன்ன? கால்வின் சைக்கிள் வந்து ஒரு லைட் இண்டிபெண்டன்ட் ஃபேஸ். டார்க் ரியாக்ஷனுக்குள்ள வர்றது கால்வின் சைக்கிள். இது எங்க நடக்கும்? ஸ்ட்ரோமால நடக்கும். மெல்வின் கால்வின் அவர் டிஸ்கவர் பண்ணாரு. தேர்ட் ஒன், இது இங்க பாருங்க, ஏதாவது ஒரு சைக்கிள் எழுதும் போது அது லைட் இண்டிபெண்டா, இங்க நார்மலா போட்டோசிந்தசிஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைக்கிள் தான் இருக்கு. ஓகேங்களா? லைட் இண்டிபெண்டா லைட் டிபெண்டா எழுதுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா. செகண்ட் பாயிண்ட், அது எங்க நடக்குதுன்னு எழுதுங்க. வேர். ஓகே, ஸ்ட்ரோமால நடக்குது. யார் அதை டிஸ்கவர் பண்ணா? மெல்வின் கால்வின். அதோட இன்னொரு பேர் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் C4 சைக்கிளுக்கு ஹேட்ச் ஸ்லாக் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டிரான்ஸ் அனடாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர்லாம் எழுதிருங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்ன எழுதுறீங்கன்னா, இது என்ன யூஸ் பண்ணி எதை வந்து மாத்துது அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு பாயிண்ட்ல எழுதிருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கால்வின் சைக்கிள் ATP அப்புறமா NADPH வந்து லைட் ரியாக்ஷன்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம்ல, அதை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டா ரெடியூஸ் பண்ணும், குளுக்கோஸா ரெடியூஸ் பண்ணும். கரெக்டா? இப்போ அந்த சைக்கிளை இது பண்ணிடுங்க. அப்படியே வந்து நம்ம பண்ணோம்ல, இங்க பாருங்க, நம்ம பண்ணும் போது எடுத்து அப்படியே அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் நம்மளோட PDF ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து யாரு கூட கம்பைன் ஆகும்? ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். ஓகேங்களா? கம்பைனை என்னவா மாறும்? PGA-வா மாறும். PGA 3 PGA-வா மாறும். பாஸ்போகிளிசரிக் ஆசிட் இல்லைன்னா பாஸ்போகிளிசரேட்டா மாறும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இந்த ரைபுலோஸ் கூட கார்பன் டை ஆக்சைடை வந்து கம்பைனை PGA-வா மாத்துதுல, இந்த ப்ராசஸ், இந்த ஸ்டெப் பேரு கார்பாக்சிலேஷன். செகண்ட் ஸ்டெப் வந்து ரிடக்ஷன் நடக்கும். PGA வந்து ட்ரையோஸ் பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகும். ATP அப்புறமா NADPH யூஸ் பண்ணு. ஓகே, ATP அப்புறமா NADPH யூஸ் பண்ணி ட்ரையோஸ் பாஸ்பேட்டா மாத்தும். இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட்ல இருந்து குளுக்கோஸோ, ஸ்டார்ச்சோ, சுக்ரோஸோ, கார்போஹைட்ரேட்டோ என்ன தேவையோ அது ஃபார்ம் ஆகி மறுபடியும் என்ன ஆகும்? அப்படியே இது ரீஜெனரேட் ஆயிடும் வித் த யூஸ் ஆஃப் ATP. ஸோ ரெண்டு இடத்துல ATP யூஸ் ஆகுது. ஒன்னு ரிடக்ஷன் ப்ராசஸ்ல, இன்னொன்னு வந்து ரீஜெனரேஷன் ப்ராசஸ்ல. இப்போ இது ஏன் இந்த RUBP மறுபடியும் அந்த ரீஜெனரேட் பண்ணிடும். ஓகே, இதுதான் வந்து அந்த ஒரு ஸ்டெப். நான் வந்து ஒரு ஸ்டேஜும் லேபிள் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நல்லாவே. ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு கார்பாக்சிலேஷன், செகண்ட் ரிடக்ஷன், தேர்ட் ஒன் ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP. கார்பாக்சிலேஷன் என்ன நடக்கும்? கார்பன் டை ஆக்சைடு வந்து RUBP கூட ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கூட கம்பைன் ஆகி ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட், இது ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட் கூட கம்பைன் ஆகி அந்த RUBP கூட வித் ஹெல்ப் ஆஃப் அன் என்சைம் ருபிஸ்கோ, ஓகே, ரைபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் கூட கம்பைன் ஆகி என்னவா மாறுது? ஒரு 3 கார்பன் காம்பவுண்டா மாறுது. C3 சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 கார்பன் ஸ்டேபிளா ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட் தான் வந்து ப்ராடக்டா வரதுனால அத வந்து C3 சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எது வருதோ அதுதான் அதோட பேரு. 4 கார்பன் காம்பவுண்ட், அதனால C4 சைக்கிள், C4 பாத்வேல. இங்க 3 கார்பன் காம்பவுண்ட் உள்ளது வந்ததுனால இது C3 பாத்வே. ஓகே, இந்த 3 கார்பன் காம்பவுண்ட் 2 மாலிகுலா ஃபார்ம் ஆயிடும். ஓகே, செகண்ட் ஒன் ரிடக்ஷன். ரிடக்ஷன்ல ATP வந்து எனர்ஜி வந்து ப்ரொவைட் பண்ணும், NADP வந்து ஹைட்ரஜன் ப்ரொவைட் பண்ணும். யாருக்கு? PGA-க்கு. PGA-க்கு ப்ரொவைட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, எதை கன்வெர்ட் பண்ணிடும்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா PGAL கன்வெர்ட் பண்ணும். அந்த PGAL தான் வந்து ரீஜெனரேட் ஆகும் RUBP-யா. ட்ரையோஸ் பாஸ்பேட் கொடுத்துருக்காங்க, அதுவே இன்க்ளூட் பண்ணுங்க, நீங்க ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே,
ஸோ ட்ரையோஸ் பாஸ்பேட்ல இருந்து இது மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகும் RUBP. அந்த மாதிரி இந்த சைக்கிள் வந்து கன்வெர்ட் இதுவாயிட்டே இருக்கும், கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஃபைனல் ப்ராடக்ட் வந்து குளுக்கோஸ் C6H12O6. ஓகே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கால்வின் சைக்கிள்ல 6 டர்ன் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்ம் ஆகும் ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, why are they called light dark reaction? ஏன் இது லைட் ரியாக்ஷன் சொல்றாங்க, டார்க் ரியாக்ஷன் சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன்னா எதுக்கு, அது சன்லைட் தேவைப்படுது, அதனால இந்த ரியாக்ஷனுக்கு சன்லைட் தேவைப்படுறதுனால இது லைட் ரியாக்ஷன். டார்க் ரியாக்ஷன்ல சன்லைட் தேவைப்படல, லைட் டைரக்டா தேவைப்படல. இது எங்க நடக்கும், தைலகாய்டு மெம்பரேன்ல நடக்கும், குளோரோபிளாஸ்டோட. இதுல லைட் எனர்ஜி என்னவா மாத்தும், கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். ஓகே, இது லைட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இட் கேன் ஒன்லி ஹேப்பன் த்ரூ தி பிரசன்ஸ் ஆஃப் லைட். கண்டிப்பா லைட் வந்து தேவை தேவை தேவை, அதனாலதான் இது லைட் ரியாக்ஷன். செகண்ட் ஒன் டார்க் ரியாக்ஷன். இதுக்கு டைரக்டா லைட் தேவையில்லை, ஆனா லைட் ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது, ATP அப்புறமா NADPH2, கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டா மாத்துறதுக்காக. ஸோ தே ஆர் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். இது எங்க நடக்கும், ஸ்ட்ரோமால நடக்கும். ஒரு ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட் கேட்கறாங்க, லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன் நடக்கும், கிரானால நடக்கும், தைலகாய்டு மெம்பரேன்ல நடக்கும். டார்க் ரியாக்ஷன் வந்து ஸ்ட்ரோமால நடக்கும். லைட் ரியாக்ஷனுடைய மெயின் ப்ராடக்ட் அது ATP NADPH அப்புறமா O2. டார்க் ரியாக்ஷன்ல குளுக்கோஸ் ADP, இந்த ATP ADP-ஆ மாறிடும், NADPH2 வந்து NADP-ஆ மாறிடும், அப்புறம் PI ATP ADP பிளஸ் PI-வா மாறிடும், NADPH2 வந்து NAD-ஆ மாறிடும். அதுல இருக்கிற ஹைட்ரோஜன் எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. இதோடைய பர்பஸ் என்னது, லைட் ரியாக்ஷனோடது இந்த ATP அப்புறமா NADPH வந்து டார்க் ரியாக்ஷன் கொடுக்கறது தான் இந்த ப்ராசஸ். டார்க் ரியாக்ஷனுடைய பர்பஸ் என்னது, சுகர் ஃபார்ம் பண்றதுக்காக, குளுக்கோஸ் ஃபார்ம் பண்றதுக்காக யூசிங் ATP and NADPH. ஓகே, இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கட்டுமா உங்களுக்கு, அப்புறமா மார்க் பண்ணு. வாட் ஆர் P680 and P700? P680 P700 பாத்தீங்கன்னா அந்த குளோரோஃபில் ஏ இருக்குல்ல, ஸ்பெஷல் மாலிக்யூல் குளோரோஃபில் ஏ, இது எங்க இருக்கும், போட்டோ சிஸ்டம் 2லயும் போட்டோ சிஸ்டம் 1லயும் வந்து அதோட ரியாக்ஷன் சென்டர்ல இருக்கும். ஓகே, PS1ல தான் P700ல 1 மினிட். கொஞ்சோண்டு நான் PS2 ஃபர்ஸ்ட் பாருங்க. P700 P60 ஃபர்ஸ்ட் PS1 வருது, அதுக்கப்புறமா PS2 வருது. PS2 ஃபர்ஸ்ட் வருதுன்னு நினைச்சேன். இல்ல P700, இதுல 700, இதுல 680, அதனாலதான் 1 2 அப்படின்னு இருக்கு. 1 விட கம்மியா இருக்கு, சரிங்களா? சரி, ஸோ P680 பாத்தீங்கன்னா போட்டோ சிஸ்டம் 2ல வந்து நடக்கும் இருக்கும், ஓகேங்களா? இது வந்து 680 நானோமீட்டர் வரைக்கும் அதோடைய லைட்டை பெஸ்டா அப்சார்ப் பண்ண முடியும். P700 வந்து போட்டோ சிஸ்டம் 1ல இருக்கும், அதுல 700 நானோமீட்டர் வரைக்கும் அந்த லைட் பெஸ்ட் லைட்டை வந்து லைட்டை வந்து அது வரைக்கும் அதனால அப்சார்ப், அதுக்கு மேல அதனால பண்ண முடியுங்களா? ஜஸ்ட் வேவ் லென்த் நானோமீட்டர், அந்த வேவ் லென்த் தான் குளோரோபில் அந்த மாலிகுல் எவ்வளவு வேவ் லென்த் அப்சார்ப் பண்ண முடியுது, அது பேஸ் பண்ணி தான் P680 P700 ரெண்டு வந்திருக்கு. லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணதான் வந்து அப்புறமா வந்து எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்ணதான் இது யூஸ் ஆகுது, வேற எதுக்கும் இல்ல. நேம் த பிக்மெண்ட். இங்க பாருங்க, photosynthesis occurs in green parts of the plant, mostly the leaf which have chloroplast. The thylakoid of chloroplast contain pigment which absorb light of different wavelength and carry out the photochemical reaction. These pigments are packed into functional clusters called photosystem 1 and photosystem 2. First, name the pigment that constitute the photosystem. என்னென்ன pigment? Chlorophyll A, chlorophyll B, carotenoids. Okay, xanthophyll, இதெல்லாம் pigments. Next, what is the function of photosystem? Photosystem உடைய function என்னது, to convert light energy into chemical energy. Okay, and to break down water molecule, release oxygen, form ATP and NADPH2. Okay, எத்தனை four functions இருக்கு, four functions. கண்டிப்பா எழுதிட்டுமா, மார்க் பண்ணிட்டுமா? Photolysis of water நான் மார்க் பண்ணா இந்த PDF வந்து இதுவாயிடும்னு சொல்லிதான்
கொஞ்சம் கிளம்ஸியா இருக்கும், உங்களுக்கு பார்க்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சொல்லி தான் நான் மார்க் பண்ணல. ஓகே, மார்க் பண்ணா உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும், அப்பதான் ஹைலைட்டடா தெரியும். வேற கலர்ல மார்க் பண்ணட்டுமா? ஃபர்ஸ்ட் கீமோசிந்தசிஸ்னா என்னன்னு கேக்குறாங்க. கீமோசிந்தசிஸ்னா என்ன, நம்ம இப்பதான் பார்த்தோம். இட் இஸ் தி ப்ராசஸ் பை விச் சர்டன் பாக்டீரியா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண பை யூசிங் எனர்ஜி. எங்கிருந்து அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது? ஆக்சிடேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் லைக் அம்மோனியா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அப்புறமா அயன் காம்பவுண்ட். இந்த ஆர்கானிசம் பேரு கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, they prepare food by using released from chemical reactions like oxidation of inorganic compound உடைய இது கொடுத்திருக்காங்க. Instead of sunlight. Example, Nitrosomonas, Nitrobacter, Theobacillus. பார்த்தோம்ல. Difference between chemosynthesis அப்புறமா photosynthesis. கீமோசிந்தசிஸ்ல சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்னது? நான் சொன்னல 3 காலமா, மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 2 காலமா தான் டிவைட் பண்ணுவாங்க. 3 காலமா டிவைட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு யூனிக்கா தெரிவிங்க அங்க. ஓகேங்களா? உங்களோட ஆன்சர்ஸ் வந்து அந்த டீச்சர் லைக் பண்ணி மார்க்ஸ் வந்து அதிகமா உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, சோ அதுக்கு 2 மார்க் 3 மார்க்லாம் போட மாட்டாங்க. தேவை மார்க் கட் பண்றது ஆகாது உங்களுக்கு. ஓகே, ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இருக்கும், பெர்ஃபெக்ஷனா இருக்கும். ஓகேங்களா? உங்களோட ஆன்சர் கீ கூட வந்து வெப்சைட்ல போட வாய்ப்பு இருக்கு, நீங்க நல்லா எழுதிருந்தீங்கன்னா. சோ கீமோசிந்தசிஸ்ல எனர்ஜி சோர்ஸ் எங்க இருந்து வருது? கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருந்து. கெமிக்கல் ரியாக்ஷன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் மாலிக்யூல். சில பாக்டீரியால இதெல்லாம் நடக்கும். இதுல சன்லைட்ல இருந்து. என்னென்ன பாக்டீரியா? நைட்ரோசோமோனாஸ், தியோபெசில்லஸ். இங்க கிரீன் பிளான்ட்ஸ், ஆல்கே, அப்புறமா சில போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. இல்ல குளோரோஃபில், கேரட்டினாய்ட், xanthophyll எதுவுமே தேவையில்லை. இல்ல குளோரோஃபில், அதர் பிக்மெண்ட்ஸ் தேவைப்படுது. சோ ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகாது, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். இது கீமோசிந்தட்டிக் பாக்டீரியால மட்டும்தான் நடக்கும். ஓகே, டார்க்கான என்விரான்மெண்ட்ல, எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்ல நடக்கும். இது குளோரோபிளாஸ்ட், கிரீன் பார்ட் ஆஃப் தி பிளான்ட்ல மீசோஃபில் செல்ல இருக்கிற அந்த குளோரோபிளாஸ்ட் தான் நடக்கும். So in the presence of light. 19th one பாருங்க, mention the end products of light reaction. Light reaction உடைய end product என்னது? Light reaction எங்க நடக்கும்? கிரானா தைலகாய்டு நடக்கும். இல்ல ATP ஒன்னு வரும், NADPH வரும், ஆக்சிஜன் வரும். End products. ATP energy molecule formed during photophosphorylation. NADPH reducing power. ஹைட்ரஜன் கொடுக்கும் இது. ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும் வாட்டர் ஸ்பிளிட்டிங்னால. செகண்ட் ஒன் பாருங்க, டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கால்வின். நான் சொன்னல கால்வின் சைக்கிள் நிறைய வாட்டி கேக்குறாங்க. கால்வின் சைக்கிள் நல்லா அந்த டயக்ராமேட்டிக் அந்த சைக்கிள்ல படிச்சுக்கோங்க நல்லா. ஓகே, எதுலயும் அதுல கன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப ஈஸி இது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள் ரொம்ப ரொம்ப ஈஸி. இல்ல கஷ்டப்பட ஒண்ணுமே இல்ல, நீங்க படிக்கணும் அவ்வளவுதான். ரிவைஸ் பண்ணணும் டைமுக்கு டைம். போட்டோ ரெஸ்பிரேஷன் இது ரேர் தான், ஆனா கேட்பாங்க. போட்டோ ரெஸ்பிரேஷன் இட்ஸ் a process in which enzyme rubisco வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ண இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. சொல்லல ருபிஸ்கோ வந்து கார்பாக்சிலேஸ், ஆக்சிஜனேஸ் ரெண்டுமே இருக்கும். இல்ல ஆக்சிஜன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஓகே, இதனால வந்து சுகர் இருக்கட்டும், போட்டோசிந்தசிஸ் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணிடும் இது. அதனால போட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் நாட் மச் என்கரேஜ். C3 பிளான்ட்ல நடக்கும், C4 பிளான்ட்லயும் நடக்கும். C4 பிளான்ட்ல மோஸ்ட் அவாய்டடா இருக்கும், C3 பிளான்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அது அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணும். குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம் இதெல்லாம் தேவையில்லை, அவுட் ஆஃப் தி சிலபஸ் தான் தேவையில்லை. ஜஸ்ட் போட்டோ ரெஸ்பிரேஷனா படிச்சுக்கோங்க அவ்வளவுதான். மோஸ்டா கேட்க மாட்டாங்க, ரொம்பலாம் வேணாம். So no ATP or sugar is produced. Instead energy is lost. Loss தான் இது. ஒரு போட்டோ ரெஸ்பிரேஷன் ஒரு லாஸ் ஆன ரியாக்ஷன். ஓகே, என்னது ருபிஸ்கோ வந்து இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா, ருபிஸ்கோ ஆக்சிஜன் யூஸ் பண்ணா இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்புறமா இந்த சுகர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடும், போட்டோசிந்தசிஸையும் குறைச்சிடும். ஓகே, C3 பிளான்ட்ஸ் நடக்கும், ATP சுகர் எதுவுமே ஃபார்ம் ஆகுது, எனர்ஜி இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அப்புறமா என்சைம் ருபிஸ்கோ, அப்புறமா வந்து பெப்கோ. பெப்கோனா என்னது? பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ். எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
நோ ப்ராப்ளம், ரிவைஸ் பண்ணுங்க, அதுவே போதும். ஸோ ருபிஸ்கோவும் அப்புறமா நம்மளுடைய பாஸ்போ ஈனால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் இது வந்து சி C1 இது வந்து இந்த சைக்கிள்ல C4 சைக்கிள்ல எப்படி வந்து இதோடைய C4 சைக்கிள்ல இதோடைய ரோல் வந்து கேக்குறாங்க. ருபிஸ்கோ ரைபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் இது என்னன்னு இருக்கலாம். இது வந்து பண்டில் ஷீட் செல்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இது கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ண யூஸ் ஆகும். C4 பார்த்ததுல செகண்ட் ஸ்டெப் நடக்கும்ல, கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் ஃபிக்ஸ் ஆகும்ல, அந்த டைம்ல யூஸ் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு நம்மளுடைய 3PGA கன்வெர்ட் ஆகும். அந்த 3PGA ட்ரையோஸ் பாஸ்பேட் அதெல்லாம் தெரியும்ல. பெப்கோ பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் இது மீசோஃபில் செல்ல இருக்கும். அப்புறமா இது கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணும். இது கார்பன் டை ஆக்சைடு வந்து 4 கார்பன் காம்பவுண்டோட கம்பைன் ஆகும்போது ஒரு என்சைம் யூஸ் பண்ணாதான் நம்மளோட பாஸ்போயினால் பைருவேட். இது வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன்லாம் வந்து நடக்காதுல, ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம், நல்ல வேலை. நாளைக்கு வரைக்கும் நாளைக்கு ஒரு கிளாஸே வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு, ஓகேங்களா? இதுக்குன்னா நம்ம எவ்வளவு கிளாஸ் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளவு கிளாஸ் சேவ் பண்ணி டிசம்பருக்குள்ள நம்ம முடிச்சிடணும் சிலபஸ். அதுக்கப்புறமா ரிவிஷன் வந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இல்ல, நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. கெமிஸ்ட்ரி ஹியூஜ் சிலபஸ் இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறமா வந்து மேக்ஸ் நீங்க எடுத்துவீங்க, மேக்ஸ்ல சிலபஸ் இருக்கு. ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். அதோடைய பெனிஃபிட்ஸ், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதை பத்தி நான் வந்து இது நினைக்கிறேன். என்னுடைய சிலபஸ் நான் சீக்கிரமா முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து பசங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ டெய்லி வந்து ஒரு as soon as possible ஒரு வீடியோ போடலாம் நம்ம, ஓகேங்களா? எப்படி வந்து படிக்கணும், சில பேருக்கு எப்படி படிக்கணும்னே தெரியாது. அதனாலதான் வந்து நிறைய பேரால வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வராது. எப்படி படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். நம்ம என்ன படிக்கணும், எப்படி நம்ம வந்து செம்ம மோட்டிவேஷனா படிக்க ஆரம்பிப்போம். ஆனா என்ன படிக்கணும்னு தெரியாம ஒரு 15-30 மினிட்ஸ் வரைக்கும் படிப்போம், அதுக்கப்புறம் மூடி வச்சிரும் போர் அடிச்சு. இந்த மாதிரி எல்லாம் நடக்காம ஸ்ட்ரெயிட் 1 hour 2 hour வந்து எப்படி படிக்கிறது, மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் எப்படி பண்றது, ஸ்மார்ட் ஒர்க் வந்து ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்றது இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தரா. ஒரு நல்ல பிபிடி மாதிரி ரெடி பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மேக் ஷுர் டு யூஸ் இட். இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் திங். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ரெடி பண்ற இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்லாம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா நீங்க படிக்கணும், இதை ரிவைஸ் பண்ணணும். ஓகே, இந்த பிடிஎஃப் நான் வேணா எம்டியா கூட அனுப்புறேன், இல்லைன்னா வந்து இந்த கலர்டா கூட அனுப்புறேன், ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க. இல்ல இந்த போட்டோசிந்தசிஸ் சாப்டர்ல 5 மார்க் தான் அதிகமா கேட்டிருக்காங்க. 1 மார்க் கூட 1 or 2 1 தான். ஒரு ஏதோ ஒரு இயர்ல ஒரு 2-3 இயர் கம்பேர் பண்ணுவோம், 1 தான் கொடுத்திருக்காங்க. 1 or 2 1 to 5 கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய சாம்பிள் பேப்பர் பார்க்கும்போது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து போட்டேன். ஒரு 10ல இருந்து 12 கொண்டு இருக்கணும்ல எம்சிக்யூஸ், அதனால. அப்புறமா 2 மார்க்ஸும் கேக்குறாங்க, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் கேக்குறாங்க. ஆனா மோஸ்ட் பாத்தீங்கன்னா 5 மார்க் தான். அதுல அந்த கால்வின் சைக்கிள் டிராயிங் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. C4 கூட அவ்வளவா இல்ல, C3 தான் மோஸ்டா இருக்கு. C4 வந்து அந்த இயர் கொஸ்டின் பேப்பர் இப்போ 2026 கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்துச்சுன்னா C4 கேட்க வாய்ப்பு இருக்கு. மோஸ்டா C3 கேக்குறாங்க. அதோடைய மெக்கானிசம், அப்புறமா கீமோ சிந்தசிஸ் அதெல்லாம் கேக்குறாங்க. ஓகே, இந்த பேப்பரை கோ த்ரூ பண்ணுங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க, ஓகேங்களா? ஹாப்பியா படிங்க, சாட்டிஸ்ஃபைடா படிங்க. நீங்க படிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். நான் இன்னைக்கு நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்பாக்சனோட படிங்க, ஹாப்பியா படிங்க, ஓகேங்களா? சேடா போர்டா படிக்காதீங்க, ஹாப்பியா ஒரு எக்ஸைட்மெண்டோட இன்னைக்கு நான் வந்து ஒரு புதுசா கத்துக்க போறேன் அந்த எக்ஸைட்மெண்டோட எல்லா கிளாஸ்க்கும் நீங்க வந்து படிங்க. ஒரு நாள் உட்காந்து நல்லா படிச்சா பத்தாது, ஓகேங்களா? ஒரு நாள் உட்காந்து மாங்கு நல்லா படிச்சா அது வந்து பத்தவே பத்தாது. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் யார் அது ரெகுலரா பண்றாங்களோ, ரெகுலரா கொஞ்சம் கொஞ்சமா பண்றாங்களோ அவங்கதான் வந்து சக்சஸ நோக்கி போறாங்கன்னு அர்த்தம். எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யாரு பயப்படாம கண்டினியூ பண்றாங்களோ அவங்களுக்கு சக்சஸ் வந்து நிச்சயம், கன்ஃபார்ம். ரெகுலரா படிக்கணும். ஓகே,
ஒரு நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இன்னொரு நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாம இருக்கு, அது தேவையில்லை. ரெகுலரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், ரெகுலரா வந்து புக் எடுக்கணும், ரெகுலரா படிக்கணும். நான் எங்க போனாலும், வெளியில போனாலும், வீட்ல இருந்தாலும் நான் இந்த 1 ஹவர் அந்த 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 படிப்பை நான் கண்டிப்பான ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். டைமிங்கா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். டெய்லி நான் 1 ஹவர் கண்டிப்பா படிச்சுதான் தீருவேன் அப்படின்னு. இந்த ஃபிக்ஸ்டு டைம்ல உட்காந்து படிங்க. ஒரு 21 டேஸ் நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டினியூஸா 22nd டே நீங்களே அந்த டைமிங்ல நான் பயாலஜி படிக்கணும்ல இந்த டைமிங்ல நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? சோ 21 டேஸ் ஆகும் ஒரு ஹேபிட் பில்ட் பண்றதுக்காக. அந்த 21 டேஸ் நீங்க விடாமுயற்சியோட ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம நீங்க பண்ணணும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே? இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். எக்ஸாம் எப்படிலாம் எடுத்தலான்னு. சோ டிஎம்ஏ இருக்குல்ல, டிஎம்ஏ பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கோ இல்லைன்னா முன்னா நாளைக்கு எப்படி டிஎம்ஏ அட்டென்ட் பண்ணும், டிஎம்ஏ கொஸ்டின்ஸ் பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? நீங்க கம்ப்ளீட் பண்ணலன்னா கம்ப்ளீட் பண்ணிருந்தா நோ ப்ராப்ளம், கம்ப்ளீட் பண்ணலாம். மற்ற பசங்களுக்கு எல்லாம் இது பண்ணோம்ல. சோ டேட் வேற முடிய போகுது டிஎம்ஏ சீக்கிரமா, அதனால நம்ம இது பண்ணிடணும். ஓகேங்களா? சோ ஓகே, தேங்க்யூ. We can end the Thank you, class. ma'am. Thank you so much. Thank you, ma'am.